இந்த கோவிலை விட்டு போறதுக்கு மனசே இல்ல. இதுக்கப்புறம் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் நம்ம இங்க வந்துட்டு போகணும் கதிர். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வந்துட்டு போகணும். என்ன சொல்றீங்க? வரலாம், கண்டிப்பா வரலாம். என்ன கதிர், என்னமோ எனக்கு மட்டும்தான் இவ்ளோ சந்தோஷம் இருக்க மாதிரி நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. ஏய், இதுல நான் சொல்றதுக்கு தனியா என்ன இருக்கு காவியா? நாம 2 பேரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும் தான் இந்த கோயிலுக்கே வந்தோம். நாம எதிர்பார்த்த மாதிரியே எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. அப்போ உனக்கு இருக்கிற அதே சந்தோஷம் எனக்கும் இருக்க தானே செய்யும். நானும் உன் கூட சேர்ந்து சந்தோஷத்தை ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். கதிர், நீங்க சமாளிக்கிறீங்கன்னு தெரியுது. ஆனாலும் கேக்க நல்லா இருக்கு. ஏய், நான் சமாளிக்கலாம் இல்ல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் கதிரு, இதான் சான்ஸ். தயங்காம மஞ்சுளா வீட்டுக்கு போறத பத்தி கேளுடா. ஏன் காவியா, அந்த மஞ்சுளா அக்கா வீடு இங்க இருந்து எவ்வளவு தூரம்? எக்ஸாக்ட்டா எனக்கு தெரியல கதிர். நம்ம போனா மட்டும்தான் தெரியும். அப்ப நம்ம அங்க போயிட்டு நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, நீதான் கோயிலுக்கு போயிட்டு அவங்கள பாத்துட்டு போலான்னு சொன்னீங்க. ஷோ, ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேன். இருங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி. This number is currently switched off. Please try again later. என்னாச்சு காவியா? அவங்களோட நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. சரி, அதான் அவங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அவங்ககிட்ட இருக்கிறதா சொன்னீங்க. அதுல அட்ரஸ் பாரு, பாத்துட்டு போயிடலாம். அட்ரஸ் ப்ரூஃப்லாம் இருக்கு. ஆனா அவங்க போனே ஸ்விட்ச் ஆஃப்னு வரணும். அதான் அவங்க வீட்ல இருப்பாங்களோ மாட்டாங்களோன்னு யோசனையா இருக்கு. மேபி அவங்க போன்ல ஏதாவது ப்ராப்ளமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்ல தான் இருப்பாங்க. அது எப்படி நீங்க அவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? இல்ல, அவங்க சென்னைக்கு வந்ததே உங்க வீட்ல வேலை பார்க்கறதுக்கு தான். அங்கிருந்து திரும்ப வந்துட்டாங்கன்னா ஆப்வியஸா அவங்க வீட்ல தானே இருப்பாங்க. அதை வச்சு தான் சொன்னேன். ஓஹோ, சரி. அவ்ளோ ரிஸ்க் எடுத்து நம்ம அவங்கள போய் பார்த்தாகணுமா என்ன? என்ன காவியா, உனக்கு அவங்க ஞாபகம் வராம இருந்தாலும் பரவாயில்ல. நீயும் அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்க. இப்ப இவ்வளவு தூரம் இங்க வந்துட்டு அவங்கள பார்க்காம போறேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க மனசு கஷ்டப்படாதா? ஆக்சுவலி கதிர், இப்படிதான் திடீர்னு ரொம்ப நல்லவரா மாறி என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுறீங்க. ஓகே கதிர். இதோ அவங்களோட ஆதார். அப்புறம் என்ன, அதான் அட்ரஸ் கிடைச்சிருச்சுல, வா போலாம். கண்ணு திறந்து பாரு வேலு, நீ ஓகே தானே? சொல்லு வேலு, எப்படி இருக்க? உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே வேலு? சரி, ஆராதனா உயிரோட இருக்கான்னு சொன்னியே, அது உண்மையா? சொல்ல வேலு, ஆராதனா உயிரோட தான் இருக்காளா? தண்ணி தண்ணி மேடம், தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி கொடுங்க மேடம்.
வேலு இந்தா. இந்தாங்க. கொடுங்க. வேலு இப்ப சொல்லு வேலு, நம்ம ஆராதனா உயிரோட இருக்கான்னு சொன்னியே, அது உண்மையா? ஆமா மேடம், நம்ம ஆராதனா பாப்பா உயிரோட தான் இருக்கா. உயிரோட தான் இருக்கா மேடம். நிஜமாதான் சொல்றியா வேலு? ஆராதனாவுக்கு ஒண்ணும் ஆகலையா? அவ இன்னும் உயிரோட தான் இருக்காளா? அது மட்டும் இல்ல மேடம், இத்தனை நாளா ஆராதனா பாப்பா நம்ம கூடவே தான் இருந்திருக்கா. நம்ம கூடவா? என்ன வேலு சொல்ற? ஆமா மேடம், நம்ம மஞ்சுளா கிட்ட ஒரு குழந்தை இருந்துச்சுல்ல, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆராதனா தான். நம்ம பக்கத்திலேயே வச்சுக்கிட்டுதான் இத்தனை நாளா பார்க்காம இருந்திருக்கோம். ஆராதனா மஞ்சுளா கிட்டதான் இருந்தாளா? தூங்கிட்டாளா? உங்க குழந்தையா? ஆமா மேடம். காணாம போனது நான் பெத்த குழந்தையே இல்ல சார். ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவ எனக்கு கிடைச்சா. ஆராதனா உன்னை பக்கத்திலே வச்சுக்கிட்டா. அம்மா இவ்வளவு நாளா மிஸ் பண்ணிட்டேன்னு. ஆராதனா, ஆராதனா! அட்ரஸ் கரெக்ட் தானே காவியா? கதிர், இந்த வீடுதான், வாங்க. சரி. மஞ்சுளாக்கா, வாங்க மேடம், வாங்க சார், உட்காருங்க, உட்காருங்க சார். காஃபி டீ ஏதாவது கொண்டு வரட்டுமா மேடம்? அக்கா அதெல்லாம் எதுவும் வேண்டாக்கா. நாங்க வர வழியில சாப்பிட்டு தான் வந்தோம். சரி இருங்க மேடம், நான் தண்ணியாவது எடுத்துட்டு வரேன். ம். என்ன மேடம், திடீர்னு 2 பேரும் வீடு தேடி வந்திருக்கீங்க? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னக்கா, நான் உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லல மேடம். உங்க கல்யாணம் முடிஞ்ச கையோட நான் ஊருக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்களை நேர்ல வந்து பார்க்கவே இல்ல. போன்ல தான் வேலையை விட்டு நின்னுடுறதா சொன்னேன். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம இவ்ளோ தூரம் நீங்க 2 பேரும் நேர்ல பார்க்க வந்திருக்கீங்க. அதான் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மேடம். அக்கா, நானும் இவரும் இங்க ஒரு கோவிலுக்கு வந்தோம். நீங்க இந்த ஊரு தானே, அதனாலதான் உங்களை அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ஆமாக்கா, உங்க போன் எங்க? நான் உங்களுக்கு கால் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு. நான் ஊருக்கு வரப்போ
பஸ்ல கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அப்போ என் போனை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க மேடம். அச்சோ, அதான் ஆஃப்னு வருதா? ஆமா, ஆ, நாங்க வரதுக்கு முன்னாடி நீங்க ஏதோ அழுதுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அது அது ஒண்ணும் இல்ல மேடம், சும்மாதான். சரிக்கா, இதுக்கு மேல நான் உங்களை என்னன்னு கேட்டு கஷ்டப்படுத்த விரும்பல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். என்ன கதை? ஆமா, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் தயங்காம எங்க கிட்ட கேளுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, உங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்களா? ஆமா, நானே கேட்க மறந்துட்டேன். நாங்க இங்க வரோம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் உங்களை பாக்குறத விட ஜனனிய பார்க்க வர்றதுதான் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. எங்க அவ? என்னாச்சுங்க? ஏன் அழுகுறீங்க? அக்கா, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஜனனிய கூட்டிட்டு போயிட்டாங்க மேடம். அவ என்னை விட்டு போயிட்டா. கூட்டிட்டு போயிட்டாங்களா? யாரு கூட்டிட்டு போனது? அவளோட அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சார். என்னக்கா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அப்ப ஜனனி உங்க குழந்தை இல்லையா? இல்ல மேடம், ஒரு ஆக்சிடென்ட்ல தான் அவ எனக்கு கிடைச்சா. குழந்தையோட அப்பா அம்மானா யாரு? ருத்ராவா கூட்டிட்டு போனாங்க? ருத்ரா மேடம் இல்ல சார், குழந்தையோட ஒரிஜினல் அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஏங்க, அந்த குழந்தையோட உண்மையான அம்மா ருத்ராங்க. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க சார்? ஆமாங்க, ருத்ராவோட குழந்தைய தான் இத்தனை நாளா நீங்க வளர்த்துக்கிட்டு இருந்தீங்க. அந்த குழந்தையோட உண்மையான பேரு ஆராதனா. ருத்ரா மேடம் குழந்தையா? எங்க குழந்தை ருத்ராவோட குழந்தைங்க. ருத்ரா 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 ருத்ரா. இப்படி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு அந்த ருத்ரா தானா? காவ்யா, காவ்யா, நேத்து என்கிட்ட பேசினது, கோவிலுக்கு கூட்டிட்டு வந்தது, இது எல்லாமே பொய்யா? நான் சொல்லுங்க சொல்லுங்க கதை. பொறுமையா கேளு. நான் ஆக்சுவலி அந்த ருத்ராவுக்காக தான் நீங்க இந்த எல்லா விஷயத்தையும் பண்ணீங்களா? காவ்யா, காவ்யா, அப்படிலாம் இல்ல காவ்யா. நான் சொல்றத கேளு. நான் இங்க நீங்க எதுவும் வந்ததே சொல்லாதீங்க. நான் சொல்றத ஒரு நிமிஷம் பொறுமையா கேளு. எதுவுமே சொல்ல வேண்டாம். காவ்யா, ப்ளீஸ். காவ்யா, என்னோட எமோஷனலோட விளையாடுறதே உங்களுக்கு வேலையா போச்சுல? காவ்யா, நான் சொல்றத சொல்லுங்க கதை. தயவு செஞ்சு கொஞ்சம் கேளு. தயவு செஞ்சு நீங்க என்கிட்ட பேசாதீங்க. இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எதையும் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இல்ல காவ்யா, நான் அந்த மாதிரி எதுவும் உங்களை பண்ணல. நம்ப மாட்டேன். நான் போறேன். இனிமே நான் உங்களை பார்க்க கூட விரும்பல. காவ்யா, நான் சொல்றது காவ்யா, விடுங்க. காவ்யா, நான் சொல்றது விடுங்க. அன்னைக்கு லாக்அப்ல சுகுணா கூட மஞ்சளா இருந்தப்போ ஆராதனாவும் கூட இருந்திருக்கா மேடம். அன்னைக்கு நமக்கு இருந்த டென்ஷன்ல அவளை கவனிக்காம விட்டுட்டோம். கதிர் சார் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது கரெக்டா மஞ்சுளா வேலையை விட்டுட்டு வேற வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அதனாலதான் கதிர் சாரால அங்க வச்சு பார்க்க முடியாம போயிருக்கு. அனிதா வீட்டுல வச்சு நீங்க பார்க்க போனப்பெல்லாம் ஆராதனாவை நீங்க பார்க்க முடியாம போயிருக்கு. எப்படியோ அந்த ஆண்டவன் தான் ஒரு வழியா கதிர் சார ரிசப்ஷன் ஆல்பத்தை பார்க்க வச்சிருக்காரு. அதனாலதான் மஞ்சுளா கூட நம்ம ஆராதனா பாப்பா இருக்கிறத பார்த்திருக்காரு.
அப்புறம்தான் அவர் விடாம உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. நீங்க அவரை பிளாக் பண்ணிட்டீங்க. ஐயோ வேலு, கதிர் அதுக்கு தான் ஃபோன் பண்ணாருன்னு எனக்கு தெரியல வேலு. இப்ப கதிர் சார் ஆராதனாவை தேடிதான் மஞ்சுளா வீட்டுக்கு போயிருக்காரு. நீங்க உடனே கதிர் சாருக்கு ஃபோன் பண்ணுங்க மேடம். இல்ல வேலு, நீ சொன்ன உடனே நான் கதிருக்கும் காவியாவுக்கும் உடனே ஃபோன் பண்ண. ஆனா அவங்க 2 பேருமே என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. மேடம் என் ஃபோன்ல இருந்து பண்ணுங்க மேடம். இந்தாங்க. ஃபோன் பண்ணுங்க மேடம். மஞ்சுளா, மஞ்சுளா ப்ளீஸ் அழாதீங்க. வந்தவங்க யாரு, என்ன ஊர், ஏதாவது சொன்னாங்களா? இல்ல சார், எதுவுமே சொல்லல. சரி, கான்டாக்டுக்கு இந்த ஃபோன் நம்பரு, அட்ரஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கான்டாக்ட் பண்றதுக்கு கொடுத்துட்டு போனாங்களா? ஒரு விசிட்டிங் கார்டு மட்டும் கொடுத்துட்டு போனாங்க சார். இருங்க சார், எடுக்கிறேன். இந்தாங்க சார். ஹலோ கதிர், நான் ருத்ரா பேசுறேன். ஏங்க ருத்ரா, என்னங்க நீங்க ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக உங்களுக்கு கால் பண்ணா நீங்க பாட்டுக்கு என் நம்பரை பிளாக்ல போட்டீங்க. ஐயோ கதிர், நான் வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்துட்டேன். வேலுதான் இப்போ எல்லாத்தையுமே சொன்னான். கதிர், இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்ப மஞ்சுளா வீட்டுல தான் இருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் ஸ்பீக்கர்ல போடுறேன், பேசுங்க. மஞ்சுளா வீட்ல தான் இருக்காரா? மஞ்சுளா மேடம், மஞ்சுளா, என்னோட ஆராதனா உன்கிட்ட தான் இருக்காளா? நீ ஆக்சிடென்ட்ல கிடைச்சதா சொல்லி தூக்கிட்டு போய் வளர்த்தது என்னோட ஆராதனா தானா? மஞ்சுளா, ஒரே ஒரு வாட்டி அவளை கூப்பிட. எனக்கு ஆராதனை கிட்ட பேசணும் போல இருக்கு. அவ குரல கேட்கணும் போல இருக்கு. ஒரே ஒரு வாட்டி கூப்பிட. அவளை வர சொல்லு மஞ்சுளா. மஞ்சுளா, என் ஆராதனை கிட்ட நான் சாரி சொல்லி அழுகணும். அவளை வர சொல்லு மஞ்சுளா. ப்ளீஸ் ப்ளீஸ் மஞ்சுளா, அவளை ஒரு வாட்டி கூப்பிட. என்ன மன்னிச்சிருங்க மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் மேடம். மஞ்சுளா, என்னாச்சு? உங்க குழந்தைய நான் தொலைச்சிட்டேன் மேடம். மஞ்சுளா, என்ன என்ன சொல்ற? என்ன நடந்துச்சு? நான் குழந்தைய கூட்டிட்டு ஊருக்கு வந்தேன் மேடம். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா தங்கம். இல்லம்மா, போதும்மா. யாருமா உள்ள? இந்த வீடாப்பா? ஆமா சார். பாப்பா சார், பாப்பா சார். இருப்பா. என்ன சார், யார் வேணும்? அம்மா, உன் பேர் மஞ்சுளாவா? ஆமா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். குழந்தைய கொஞ்சம் உள்ள விட்டு வாமா. ஜனனி, கொஞ்சம் உள்ள இரு, அம்மா வந்துடுறேன். ஓகே. சொல்லுங்க சார், என்ன விஷயம்?
அம்மா உங்க ஐயோ, கால்ல வந்து என்ன சார்? கெஞ்சி கேக்குறேன் யார் சார் நீங்க? என் வாழ்க்கைய என்ன நீங்க சார்? தான் எழுந்திருங்க சார், காப்பாத்தணும் எழுந்திருங்க. ப்ளீஸ்மா எழுந்திருங்க. என் ஒய்ஃபை நீங்க தாம்மா காப்பாத்தணும் அவ உயிர் உங்க கையில தாம்மா இருக்கு நீங்க என்ன சொல்றீங்க சார்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா இவர் பேரு குமரன். உன்னை பாக்குறதுக்காக தான் நேத்துல இருந்து அலைஞ்சுகிட்டு இருக்கோம். இங்க வந்து பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. போன் போட்டு பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஒரு வழியா இன்னைக்கு தாமா உன்னை பார்க்க முடிஞ்சது. நான் ஊர்ல இருந்து நேத்து தான் சார் வந்தேன். என் போன் பஸ்ல வரும்போது மிஸ் ஆயிடுச்சு. ஆமா, என்ன விஷயம் சார்? இவர் ஏன் என்ன பார்க்கணும்? நீங்க வளர்த்துக்கிட்டீங்களே அந்த குழந்தை அவ பேர் என்ன? ஜனனி. அவளோட உண்மையான பேரு என்னன்னு தெரியுமா? அவளுடைய உண்மையான பேரு ஐஸ்வர்யா. நான் தாமா அவளுடைய அப்பா. கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி என் குழந்தைய தொலைச்சிட்டு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவளை தேடிட்டு இருக்கோமா. ஒரு வழியா நேத்து தான் என் குழந்தை உங்ககிட்ட தான் இருக்கான்னு எனக்கு தகவல் கிடைச்சது. இது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு புரியுதுமா. ஆனா என்னைக்கு என் குழந்தை காணாம போனாலோ அன்னையில இருந்து என் ஒய்ஃபு அங்க பாருங்கம்மா, நீங்களே வந்து பாருங்கம்மா, வாங்கம்மா, அங்க பாருமா, இவதாம்மா என் ஒய்ஃப். குழந்தைய பறி கொடுத்துட்டு எப்படி பித்து பிடிச்சு போயிருக்கா பாத்தியாமா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த குழந்தை. அதனால எங்க உயிரையே அவ மேல வச்சிருந்தோம். அப்படி செல்லமா வளர்த்த குழந்தை திடீர்னு காணாம போனதுனால என் ஒய்ஃபால அதை தாங்கிக்க முடியல. அதாம்மா இப்படி ஆயிட்டா.